ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு கூறும் ஆண்டவர் என்ற தலைப்பில் நான் உங்களோடு சில வசனங்களை பேசி தியானம் பண்ண போகிறோம். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மற்றவர்கள் தன்மேல் அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அன்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உணர்வாகும். இதன் மூலம் நாம் நம்மை சுற்றியுள்ள மக்களிடம் ஆழமான பந்தத்தை உருவாக்க முடியும். அன்பில்லாமல் மனித உறவுகள் வெறுமையாக்கி போகும். தற்போதைய உலகில் பெருவாரியான மக்கள் சுயநலமாக தன்னை மட்டும் நேசித்து வாழ்கின்றார்கள். பலர் என்மேல் உண்மையான அன்பு வைக்க யாருமே இல்லை என்று ஏக்கத்துடன் அன்பிற்காக தேடி அலைகின்றனர். சில நேரம் நம்மை பிடிக்காதவர்கள் நம்மேல் அன்பு வைப்பதில்லை. ஆனால் எல்லோராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை இயேசு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறார். அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எரிகோ என்னும் ஊரில் சகேயு என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். சகேயு வரி வசூலிக்கும் வேலையை செய்து வந்தார். அவர் அரசு விதித்த வரியை விட அதிகமாக மக்களிடத்தில் வரி வாங்கி கொண்டிருந்தார். அதனால் மக்கள் அவரை வெறுத்தனர். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் இன்று பார்க்க போகிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். சகேயு என்ற மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றான். ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் பார்க்க வகை தேடி தெரிந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் நேசித்தார், ரட்சித்தார். அப்படி அவன் ஒரு இடத்துல இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுத்து ஒரு காட்டத்தி மரத்திலே மேல் ஏறி உட்கார்ந்தான். அப்பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வரும் பொழுது அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கும் தலைவனும் ஐஸ்வர்யமா இந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கிறது உண்டானால் நாலத்தனையாக திருப்பி தருகிறேன் என்று சொன்னான். அந்த மனிதன் வீட்டுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தந்தார். ஒருவேளை நீதியான வாழ்க்கை வாழ முடியாமல் அநேகர் இருக்கலாம். அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எரிகோ கோட்டையில் சகேயுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. ஆகவே துன்மார்க்கனை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆகவே உங்கள் மேல் அன்பு கூறுகிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சகேயுவுக்கு ரட்சிப்பை தந்தார். உங்களுக்கும் அவர் ரட்சிப்பை, மீட்பை தர விரும்புகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி சகேயுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது. அவன் மனம் திரும்பினான், நீதியான பாதை நடந்தனான். முதலாவது வரி வாங்குவதற்கு அநியாயமாய் வரி வாங்கி கொண்டிருந்த மனிதன் இயேசுனுடைய சத்தியத்தை கேட்டு அவன் மனம் திரும்பினான். அதே தேவன் உங்களை பார்த்து அவர் மீட்க வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆகவே ஆண்டவர் உங்கள் மேல் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். சகேயுவை நேசித்த தேவன் உங்களை நேசிக்கிறார். சகேயுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் வேதனைகளுடைய பாடுகள் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை சேர்த்து நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் இன்றும் அவர் உயிருள்ளவராயிருக்கிறார். என்றும் நட்புடன் உங்கள் சகோதரன் ஏனோஸ் ஏஜர் ராஜேந்திரன். ஆகவே யூடியூப் சேனல் பிகோட் ஜீசஸ் கம்மிங் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மீட்பை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சகேயுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை தேவன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலும் ரட்சிப்பையும் மீட்பையும் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
பொறுப்படுத்துக்குள் வழிநடத்தும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.